முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த முருகன் உனக்காகவே உன்னை ஆசீர்வதித்து அனுப்புவது போல இந்த உலகத்தில் உன்னை நோக்கி இந்த விபூதியை ஆசீர்வதித்து அனுப்பியிருக்கேன். இந்த விபூதியை தொட்டதின் மூலமாக நீ உன் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு உயருவாய் என் செல்வமே. ஒழுக்கத்தையும் உழைப்பையும் நல்ல பண்புகளையும் நல்ல குணத்தையும் வச்சிருக்கிற நீ வாழ்க்கையவே ஜெயிச்சு முன்னுக்கு வருவதற்கு உனக்கு துணையாக இந்த முருகன் இருக்க போறேன். உன் மனசு எப்போதும் உன்னை ஒரு திசையில வழிகாட்டுது, ஆனா உன் உள்ளமும் உன்னை இன்னொரு திசையில வழி போக செய்து. எப்போதும் இதுல நீ யோசிச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டே இருக்காத. உன் புத்தி என்ன சொல்லுது, உன் மனசு என்ன சொல்லுது, உன் உள்ளம் என்ன சொல்லுதுன்னு ஒவ்வொரு திசையையும் பற்றி யோசிக்காமல் உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. எப்போதும் புத்தியும் மனசும் ஒரே நிலைப்பாட்டோட ஒரே விஷயத்தை பற்றி யோசிக்கும் போது மட்டும்தான் அதை உன்னால சிறப்பா சரியா வாழ முடியும், செய்ய முடியும் என் செல்வமே. ஒரு மனிதன் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை அனுபவிச்சு தாண்டி வாழ்க்கையை முழுவதும் கடந்து வருவதற்கு பேர்தான் தைரியம். அந்த தைரியம் மட்டும் உனக்குள்ள இருந்தாலே எல்லா சவால்களையும் சந்திச்சு வாழ்க்கையில ஜெயிச்சு முன்னுக்கு வந்துட முடியும். கெட்டவங்க எப்போதும் பயத்தால் அடிபணிஞ்சு போவாங்க, நல்ல மனிதர்கள் எப்போதும் அன்பினால் அடிபணிந்து போவார்கள். நீ எப்போதும் அன்புக்கு அடிபணிந்து போ. யாரையும் எதுக்காகவும் பயமுறுத்தவும் வேணாம், யாரை பார்த்து எதுக்காகவும் நீ பயப்படவும் வேண்டாம். உன் வாழ்க்கையில உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது வாழ்க்கை வறண்ட பாலைவனமா இருக்குன்னு யோசிச்சு நீ கவலைப்படவே வேண்டாம். நீ பாதுகாப்பாக வாழவும் நல்லபடியா சிறப்பா வாழ்ந்து ஜெயிப்பதற்கும் இந்த முருகன் நிச்சயம் உனக்கு துணையாக வழிகாட்டியாக இருப்பேன். ஒவ்வொரு நாள் காலையிலையும் பறவைகள் மகிழ்ச்சியோட பாடிக்கிட்டே அதன் இரையை தேடி பறந்து போவது போல உன் வாழ்க்கையையும் நீ ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோட மன நிறைவோட சந்தோஷத்தோடு வாழ தயாராகு. உறவுகள் மனசுல சில உறுத்தல்களை வச்சுக்கிட்டு தான் உன் கூட பேசிக்கிட்டும் பழகிக்கிட்டும் இருப்பாங்க. நீ செஞ்ச சில விஷயங்கள் அவர்களுக்கு பிடிக்காததாக, வருத்தம் அளிக்கக்கூடியதாக, அவர்களுக்கு எரிச்சலை தரக்கூடியதாக கூட இருக்கலாம். அப்படி உனக்கு பிடிக்காத மனிதர்களோட நீ பொறுத்திருந்து எல்லாத்தையும் அனுசரணையா சமாளிச்சுக்கிட்டு சேர்ந்து இருப்பதை விட அவங்களுக்கா எப்போ உன்னை பற்றி புரியுதோ அப்போ தேடி வரட்டும்னு சொல்லி சில நல்ல நினைவுகளோடு பிரிந்து இருப்பதே சிறந்தது. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உண்மை வெளிவந்து தானே ஆகணும். அதே போல் என்னைக்காவது ஒரு நாள் உன் நல்ல மனசையும் குணத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க நிச்சயமாக உன்னை தேடி வரதான் போகிறாங்க. வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு பாதி துன்பம் வருவதற்கு காரணமே அவர்கள் தவறான மனிதர்கள் மீது எதிர்பார்ப்பு வைப்பதால் தான் வருது. நீ எப்போதும் உண்மையானவர்களை சந்தேகிக்காதே. தப்பான மனிதர்கள் மீது அதிக நம்பிக்கை வச்சு கஷ்டப்படவும் வேண்டாம் என் செல்வமே. எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் சரி, எதுவுமே இல்லாதவரை போல வாழ்ந்து பழக ஆரம்பிச்சிட்டினா எந்த நேரத்திலும் எந்த சங்கடங்கள் வந்தாலும் அது பெருசா உன் மனசை பாதிக்காத அளவுக்கு உன்னால நிச்சயமாக வாழ முடியும். எது இருந்தாலும் இல்லாட்டியும் வாழ்க்கை மன நிறைவோட மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. உனக்கு தேவையான மன அமைதியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. யாராவது உன்கிட்ட வந்து எனக்கு பேச நேரமே இல்லை, நானும் பேசணும்னு நினைக்கிறேன், நேரமே கிடைக்கலன்னு சொன்னா அதை ஒருபோதும் நம்பாதே என் செல்வமே. ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் முழுசா 24 மணி நேரத்தை கொடுத்து வச்சிருக்கேன். அதுல பாதி நேரம் அவங்க தேவையில்லாத விஷயங்களை பார்க்கறதையும் தேவையில்லாத விஷயங்களை பத்தி பேசுறதுலையும் தான் செலவிடுறாங்க. உண்மை என்னன்னா அவர்கள் பேச நினைக்கும் நபர் நீ இல்லை என்பதுதான் உண்மை. அவங்க உண்மையிலேயே உன் மேல அன்பும் பாசமும் அக்கறையும் கொண்டவங்களா இருந்தா உன்கிட்ட பேசி இருப்பாங்க தானே. நிம்மதியான வாழ்க்கைங்கிறது ஓடி ஓடி சம்பாதிக்கிறதுலையும் ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதிலும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நோய் நொடி இல்லாமல் வாழ்வது தான் நிம்மதியான வாழ்க்கைங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்போதும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்தோட மன நிறைவோட மகிழ்ச்சியோட வாழணுன்ற முடிவை எடுக்க பழகு. நீ தூங்கும் கொஞ்ச நேரம் மட்டும்தானே உண்மையான மனிதனாக மனிதனைப் போல தூங்குற. பொழுது விடிஞ்சிச்சுன்னா 1008 வேஷங்களை போட்டுட்டு 1000 மனிதர்களை சந்திப்பதையும் அவர்களுக்கு ஏற்றார் மாதிரி சமாளிப்பதையும் தானே பழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எப்போதும் மனிதனாக மனிதாபிமானத்தோட
மனித நேயத்தோட இருக்க பழகு. ஒருத்தரை வேண்டாம்னு சொல்லி வெறுத்து விலகிட்டு போறதுக்கும் மனவேதனையோடு வேணாம்னு சொல்லி விலகி நிற்கிறதுக்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறதல்லவா? ஒருத்தரை உனக்கு பிடிக்கலைன்னா விலகி நிற்க பழகு. அவங்க உன்னை கஷ்டப்படுத்துகிற வரைக்கும் பொறுமையாக இருந்து அவங்க கூடவே இருந்து அப்புறம் வேற வழியே இல்லாமல் வேதனையோடு அவர்களை விலக்கி நிற்கக்கூடிய சூழ்நிலை உனக்கு வர வேண்டாம். எப்போதும் நீ யாரை நேசிக்கிறியோ, உன்னை யாருக்கு பிடிக்குமோ அப்படிப்பட்ட மனிதர்களை மட்டும் உன் கூட வச்சுக்கோ. அதன் மூலமாக நீயும் நல்லா இருப்ப, உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் என் செல்வமே. அடுத்தவங்க என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம், அவங்க வாயே அவங்க பேசுகிறாங்க, அதை நீ கருத்தில் கொள்ளாமல் உன் மனசுக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையை வாழ்ந்து விட்டுப்போ. உன் வாழ்க்கையை சரியாக்கி சிறப்பாக்கி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியாக இருக்க பழகிக்கோ. சில இடங்களில் கருத்து சொல்வதை விட கடந்து போகவே அதிக பக்குவம் தேவைப்படுகிறது. எல்லாவற்றையும் கடந்து போகும் பக்குவப்பட்ட பிள்ளையாக நீ இருந்துட்டீனா உன் வாழ்க்கையில் உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். இன்பம் ஒரு பக்கமும் துன்பம் ஒரு பக்கமும் நாணயம் போல இரு பக்கங்களாக தான் உன் வாழ்க்கையில் இருக்கு. ஒரு நேரத்தில் நாணயத்தின் ஒரு பக்கம் மட்டும்தானே கண்ணுக்கு தெரியும். அதே போலதான் வாழ்க்கையிலையும் இப்போது உனக்கு துன்பம் மட்டுமே கண்ணுக்கு தெரிந்தாலும் இன்னொரு பக்கமாகிய இன்பம் அதன் வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சரியான நேரம் வரும்போது உன் வாழ்க்கையை இன்பமயமாக்கி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். கோபம் வரும்போது அடுத்தவங்ககிட்ட பேசாமல் அதற்கு காரணத்தை முகத்துக்கு நேராக கேட்டுவிடு. அவங்ககிட்ட போய் பேசி சண்டை போட்டு கோபப்படுறதுக்கு பதிலாக என்ன நினைக்கிறியோ அதை நேருக்கு நேராக கேட்டுட்டினாலே அவங்க பிடிச்சா பேச போகிறாங்க, நியாயத்தை சொல்ல போகிறாங்க. இல்லாட்டி நிம்மதியாக நிரந்தரமாக விலகியாவது இருக்கலாம் அல்லவா? உன்னை விட்டு யார் விலகி போனாலும் அதை அப்படியே விட்டுடுறது தான் உனக்கு நல்லது. ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய நதி நீரை தடுத்தினா அது இன்னொரு பாதையை தேடி ஓடும். அதே போல் உன்னை விட்டு விலகி போகிறவங்கள நீ மறுபடியும் தேடி போனினா அவங்க மறுபடியும் உன் வாழ்க்கையிலிருந்து இன்னொரு பிரச்சனையை தான் உனக்கு உண்டாக்குவாங்க. யார் எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உனக்குள்ளே வச்சுக்கோ. ஏதோ ஒன்றை அடையணுன்றதுக்காக நீ வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட வேண்டாம். எப்போதும் எது கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் எது நடந்தாலும் நடக்காட்டியும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு வாழ தயாராகு. ரொம்ப யோசிச்சினா மன அமைதியை இழப்பாய். அடுத்தவங்க ஏதாவது செய்வாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தினா சந்தோஷத்தை இழப்பாய். ரொம்ப பேசினா மரியாதை இழப்ப. ரொம்ப நம்பினா எல்லாத்தையும் இழந்து விடுவாய். யாரிடம் பேசினாலும் யாரை நம்பினாலும் அது ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. நடக்கிறது நடக்கட்டும், இருக்கிறவங்க இருக்கட்டும், பிடிக்காதவங்க போகட்டும்னு எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதை அதன் போக்கில் அப்படியே விட்டுவிட தயாராகு. எப்போவுமே நம்ம கையில் 4 காசு இருக்கணும், நம்ம நிறைய பணத்தை சம்பாதிச்சு வைக்கணும், ஆனால் அதற்கான வசதி வாய்ப்புகள் நமக்கு இல்லையேன்னு பணத்தை பற்றி கவலைப்படுறது ஒரு முட்டாள்தனமான விஷயம். எப்போதுமே பணம் இருந்தால் சந்தோஷமாக அனுபவி. அது இல்லாத போது அதை எப்படி சம்பாதிக்கணுமோ அதற்கான வேலைகளை மட்டும் செய். பணத்தை எப்போதும் ரொம்ப சீரியஸாக நினச்சினா கஷ்டமாக தான் இருக்கும் வாழ்க்கை. அதை விளையாட்டுத்தனமாக நினச்சா வந்தா வரட்டும் போனா போகட்டும்னு இயல்பாக விட்டுட்டினாலே வாழ்க்கையை உன்னால் ஆனந்தமாக அனுபவிக்க முடியும் என் செல்வமே. மௌனத்தில் உள்ள வார்த்தைகளையும் உன் கோபத்தில் உள்ள அன்பையும் யாரால் உணர முடிகிறதோ அவர்கள்தான் உண்மையாகவே உனக்கு கிடைச்ச உன்னதமான உறவு. அப்படி நீ பேசினாலும் பேசாமல் இருந்தாலும் யார் உன்னை புரிஞ்சுக்கிறாங்களோ அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களோட பழக்கம் வச்சுக்கோ. தவறான மனிதர்களோட தர்க்கம் செய்வதை விட சரியான மனிதர்களோடு அனுசரித்து போகிறது தான் சிறப்பானதாக இருக்கும். அர்த்தமற்ற வார்த்தைகளை விட அர்த்தமுள்ள மௌனமே சிறந்ததுங்கிறது புரிஞ்சுக்கோ. பக்குவன்றது உன்னை காயப்படுத்தியவர்களை, உனக்கு கெட்டது செய்பவர்களை பழிவாங்க வாய்ப்பு கிடைச்சாலும், அவங்கள காயப்படுத்த வாய்ப்பு கிடைச்சாலும் காயப்படுத்தாமல் கடந்து செல்வதற்கு பேர்தான் பக்குவம். நீயும் எல்லாவற்றையும் பக்குவத்தோடு எதிர்கொண்டு வாழ தயாராகு. அடுத்தவங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் உன்கிட்ட பழகுறாங்கன்னு மட்டும் நீ ஒருபோதும் யோசிக்காதே. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகக்கூடிய ஏராளமான பல மனிதர்களும் இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாரையும் சந்தேகப்படவும் வேண்டாம், அதுக்காக எல்லாரையும் முழுசாக நம்பவும் வேண்டாம்.
யார் என்ன எப்படிங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு பழகிக்கிட்டு அப்புறமா அதற்கேற்றாற் போல நீ இருக்க கற்றுக்கோ என் செல்வமே. எப்போவுமே நேராக நம்ம நிமிர்ந்து நிற்கிறது தான் வளம்னும் வளைஞ்சு கொடுத்தா பலகீனம்னும் யோசிக்க வேண்டாம். விட்டு கொடுத்து வளைஞ்சு அனுசரிஞ்சு போவதும் கூட சில சமயங்களில் உன்னுடைய காரியத்தை நடத்தி கொள்வதற்கும் நீ எதிர்பார்க்கும் விஷயத்தை நடத்தி முடித்து கொள்வதற்கும் ஒரு ஆறுதலாக உதவிகரமாக இருக்கும். நிமிர்ந்து நிற்கிற வேலை விட வளைந்து கொடுக்கும் வில்லும் அம்பும் தானே அதிக தூரம் பாய்ந்து போகுது. அதனால தான் சொல்கிறேன், எந்த இடத்துல எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துக்கக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக நீ இரு. நீ எதை நினைக்கிறியோ அதுவாகவே நீ ஆகுவன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதும் உன்னை வலிமையுள்ள தைரியமான புத்திசாலி பிள்ளையாக நினைக்க பழகு. உன்னால் சாதிக்க முடியாத காரியம் என இந்த பூமியில் எதுவுமே இல்லை என்பதை நீ புரிஞ்சுக்கோ. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை படைத்த ஆளாக நீ உன்னை நினச்சிக்கோ என் செல்வமே. நீ மட்டும் மன உறுதியோட தைரியத்தோடு இருந்தீனா பாம்பின் விஷம் கூட உன்னை எதுவும் செய்ய முடியாது. மொத்தத்தில் ஒரு மனிதனுக்கு பலமே வாழ்வு, பலவீனமே மரணம்ங்கிறத புரிஞ்சுக்கோ. என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு கீழ்ப்படிய கற்றுக்கோ. அடுத்தவங்க சொல்லும் விஷயங்களை ஏற்றுக்கிட்டு பொறுமையாக செயல்பட தயாராக இருந்தீனா நீ கட்டளையிடக்கூடிய அளவுக்கும் உத்தரவிடக்கூடிய அளவுக்கும் பதவிகள் தானாகவே உன்னை வந்து சேரும். இந்த முருகன் நானும் உன்னை ஆசீர்வதித்து உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன்.